மேலே யாரெல்லாம் ஏறி எடுங்க. மேலே ஏறி இது கொஞ்சம் இது பண்ணிட்டு பெரட்டிட்டு எடுங்க. நல்லா பெரட்டிட்டு உள்ள இருந்து எடுங்க. வெவ்வேறு இடத்துல இருந்து எடுங்க. மத்திய குழு வந்து பார்வையிட்டாங்க. ஒவ்வொரு பட்டையிலும் 10 மூட்டை ஒரு மூட்டை சாம்பிள் எடுத்துட்டு ஒரு மூட்டை சாம்பிள் எடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் ஒரு பட்டையில் அது மாதிரி எடுத்துட்டு போனால் ஒரு 2 மூட்டை எடுத்துட்டு போறாங்க. இங்கே விளையிறது 10 மூட்டை 15 மூட்டை தான் இங்கே விளையுதுங்க. இதுல ஒரு மூட்டை வந்து ஒரு குத்து அள்ளிட்டு போறாங்க மத்திய குழு வந்து. இது என்ன தெரியலைங்க. ஈரப்பதம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நெல்லை வந்து ஒரு மூட்டை எடுத்துக்கிறாங்க. நாங்கள் காய வச்சிருக்கோம். அடுப்பு வந்து மழையில் நனைஞ்சு இது பண்ணி விவசாயம் நாங்கள் இது பண்ணுறோம். வந்து ஒரு மூட்டை அளவுக்கு பாருங்க நெல் எடுத்துட்டு போறாங்க. ஒரு குத்து அள்ளிட்டு போய் பையோ ஒரு சாக்கு பையில ஃபுல்லாக அள்ளிட்டு போறாங்க. சிவகுமாருங்க, குண்டியமல்லூருங்க. இங்கே நாங்கள் விவசாயிகள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அதாவது நெல் கொண்டு வந்து ஈரப்பதத்தோடு கொண்டு வந்து அறுக்க வேண்டியதாக இருக்குது. மழை காலத்தில் எங்களால் எதுவும் பண்ண முடியல. களம் உலர்களம் எங்களுக்கு இல்லை. களம் முக்கியமாக தேவை. எங்களுக்கு குடோன் தேவை. ரெண்டாவது வந்து எங்களுக்கு ரகம் போடுறது ஏஎஸ்சி 21 ஏஎஸ்சி 37 போட்டிருக்கோம். போட்டு இங்கே வந்து எங்களால் வந்து ஒரு நாள் 2 நாளைக்குள்ளே நெல்லை போட்டால் தான் போடலாம், இல்லைன்னா சூடு ஏறி போகுது. இவங்க 17% தான் எடுப்பான்றாங்க. எங்களுக்கு 22க்கு மேலே இருந்தால் தான் எங்களுக்கு நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணணும். இல்லைன்னா எங்களுடைய நெல் விவசாயம் அதிகமாக பாதிச்சிருக்கோம். ஏக்கருக்கு சுமார் ஒரு 10 மூட்டை 15 மூட்டை எங்களால் ஈல்டு பண்ண முடியுது. வண்டால் பாய்ச்சிட்டோம். எங்களுக்கு ரொம்ப 2-3 போகமாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். விவசாயிகள்லாம் ஒன்றும் பண்ண முடியல. எப்படி வாழ்றதுன்னே தெரியல. எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம்தான். அதனால் அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத வேண்டிக் கொள்கிறேன். ரமேஷ், குண்டியமல்லூர் விவசாயிங்க. மத்திய குழு இன்றைக்கி வந்து இது பண்ணிருக்காங்க. எல்லா நெல் இது டெஸ்ட் எடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே அவங்க 17% தான் கொள்முதல் பண்ணிருக்காங்க, அனுமதி இருக்காங்க. நாங்கள் விவசாய சங்கத்தில் 22% கேட்குறோம். அதுக்கு அவங்களுக்கு கொடுத்தா எல்லா விவசாயம் நல்லா இருக்கும். அதான் இந்த நெல்லெல்லாம் அதிக பாதிப்பு. இந்த மழையால் கொஞ்சம் ஈரப்பம் அதிகமாக இருக்குது. அதை கொள்முதல் 22% அனுமதி கொடுத்து எங்களுக்கு பண்ணணும். 22%. எங்களுக்கு சும்மா இங்கே ஒரு 1000 ஏக்கர் இருக்குது நம்ம குண்டியமல்லூர் பஞ்சாயத்தில். இன்னும் முக்கால்வாசி அறுவடை ஆகிடுச்சு. இன்னும் 20% இருக்குது. 25% அறுவடை ஆகணும். அறுவடை ஆகிட்டு நம்ம எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணி 22% கொடுத்து கொள்முதல் பண்ணணும். எங்களுக்கு தான் சிங்கிரிக்குடி கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். நெல் அறுத்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. மழையினால டெய்லி காயப்பட்டாலும் ஈரப்பதம் இன்னும் குறைக்க முடியல. அதனால இப்போ மத்திய குழுலேருந்து வந்து ஆய்வு செஞ்சாங்க. என்ன கேட்டாங்க? ஒன்றும் எங்கே எவ்வளோ விளைஞ்சது என்னன்னு கேட்டாங்க. ஏன் ஈரமாகுதுன்னு கேட்டாங்க. அது வெயில் குறவாக இருக்கவே எங்களால் காய வைக்க முடியல. டெய்லி ஈரம் காயலைன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு மட்டும் எவ்வளோ பாதிப்பு? எங்களுக்கு ஒரு 4 ஏக்கரு. கிட்டத்தட்ட ஒரு அறுவடை வந்து 120 மூட்டை, 120 240 வரும். இவங்களுடைய 40 கிலோ மூட்டை. தமிழில் பேசினாலும் ஹிந்தியில் பேசினாங்க? அவங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆங்கிலத்தில் தான் எடுத்து சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது.